என்னப்பா ராமு, கையில் சொரக்கா கவரில் வந்துட்டக்கா சும்மா இருக்குது. ஃபோன் மாதிரி இருக்குது. ஏப்பா டச் ஃபோனா இது? இந்த வக்கன பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. தள்ளி உட்காரு. என்ன கேட்ட? கையில் என்ன டச்சு போனான்னா? ஏன் நாங்கள்லாம் டச்சு போன வச்சுக்க கூடாதா? அது சரி, நீ படிக்காத ஆளாக இருந்தாலும் வண்டி ஓட்டுற, டச்சு ஃபோனெல்லாம் வேற வச்சிருக்கிற, எல்லாம் விஞ்ஞானத்தோட வளர்ச்சி தானப்பா. அந்த காலத்தில் உடைய மாதிரி விவசாயிங்கெல்லாம் மாட்டு வண்டி தானப்பா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தானே காரு வண்டியெல்லாம் பூரா நிறைஞ்சு போச்சு. ஏன் விவசாயினா விஞ்ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பா? சரியா சொன்னீங்க. அது இல்லைப்பா, நீ எல்லாம் படிக்காதாது, உனக்கெல்லாம் விஞ்ஞானத்தை பற்றி என்ன தெரியும்னு நினைச்சேன். அப்படித்தான் நிறையா பேர் உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. விவசாயம் வேற விஞ்ஞானம் வேற இல்லப்பா. எப்படி சொல்ற? இப்போ எந்தெந்த காலத்துல எந்தெந்த காய்கறியை பயிர் செய்யணும், அது எத்தனை நாள்ல அறுவடைக்கு வருங்கிறது விவசாயம். அதே மாதிரி பூகம்பம் சுனாமி எப்போ வரும், எந்தெந்த காலகட்டத்தில் காற்று மாற்றி வீசும், சிக்னல் எப்போ கட் ஆகும், பூமிக்கு வேற எந்த கிரகத்தாலையும் ஆபத்து இருக்காங்கிறத கண்காணிக்கிறது தான் விஞ்ஞானம். சூப்பரப்பா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. இவன் வயக்காட்டிலேயே கிடக்குறான், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சியா? இவ்வளவுதான் தெரியும்னு நினைக்காத. இப்பெல்லாம் நம்ம வண்டி காரு தொலைஞ்சு போச்சுன்னா கூட ஜிபிஎஸ் கருவி மூலமா 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துட்றாங்கிற வரைக்கும் எனக்கு விவரம் தெரியும்ப்பா. சபாஸ் ராமு, நீயும் என் கூட தான் வயக்காட்டில் வேலை பார்க்குற. எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியப்பா, எனக்கே ஆச்சரியமா இருக்குதுப்பா. இவர் பெரிய ஆரியப்பட்ட பேரை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். ஆரியப்பட்ட என்ன உனக்கு மட்டும் கொள்ளு தாத்தாவா? அவரு இவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கொள்ளு தாத்தா தான். அது மட்டும் இல்லைப்பா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிரகங்களை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஓலைச்சுவடியில் குறிப்பு எழுதி வச்சுட்டு போனவர். நான் படிக்காதவன் தான்ப்பா, ஆனால் டிவியில் நியூஸ் பார்க்குறேன். உன்ன மாதிரி படித்தவங்களோட பேசி தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட்லேருந்து இஸ்ரோ மூலமாக செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான்கிற விண்கலத்தை அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த விஷயம் கூட எனக்கு தெரியுமாப்பா. பாருப்பா, என்னடா அது இஸ்ரோவை பற்றி புட்டு புட்டு வைக்கிற, ஆச்சரியமா இருக்கப்பா. இப்போ எல்லாம் 4 வயசு பிள்ளைகிட்ட கேட்டால் கூட அது சொல்லும் இஸ்ரோவை பற்றி. நம்ம நாட்டில் விவசாயம் வளர்ச்சி அடைகிறதுக்கும், நீர் மேலாண்மை ஆராய்ச்சி செய்கிறதுக்கும், இன்டர்நெட்டு இமெயிலு தங்கு தடை இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும், நம்ம நாட்டில் தொழில்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும், பக்கத்து நாட்டுக்காரங்களால் எந்த ஆபத்தும் வராமல் தடுக்கிறதுக்கும் ரேடாருங்கிற கண்காணிப்பு, இப்படி ஏகப்பட்ட ஆராய்ச்சிக்காக சேட்டலைட்டை மேலே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க இஸ்ரோவில் இருந்து. அதை விட பெரிய விஷயம், அணு ஆராய்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரே ஐயா அப்துல் கலாம். அவர் டிவியில் பல விஷயங்களை பேசும்போது நானும் கேட்டிருக்கேன். இந்த ஊர்லேயே என்னமோ நீ ஒரு ஆள் தான் டச் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ராமுவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் உலகம் உள்ளங்கைக்குள்ளே அடைஞ்சிருச்சுப்பா. எப்பா தெரியாம பேசிட்டப்பா, இனிமே இந்த ஊர்ல எதையும் எவங்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன்ப்பா. அட சும்மா இருங்கப்பா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. டீக்கு அப்புறம் காசு வாங்கிக்கப்பா. தெரிச்சு ஓடிட்டான்.